ஏன் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில எந்த சபையா இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் தான் எந்த சபைக்கும் ரொம்ப முக்கியத்துவம். மனம் திரும்பாம போனா பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. நியாய தீர்ப்பின் சமயத்துல நீ அந்நிய பாஷை பேசினியா, நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே நீ மனம் திரும்பினியா. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படின்னா பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இது பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும். திருச்சபை என்று சொன்னாலே, சபை என்று சொன்னாலே எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு சபை. அப்ப அப்படிப்பட்டவங்க யார் மெம்பரா இருக்கணும் அப்படின்னாக்கா, மனம் திருமணவங்க தான் அதுல மெம்பரா இருக்கணும். அதுக்கு ஆதாரம் என்ன? ஆரம்ப சபைய நம்முடைய தேவன் தான் இனாகுரேட் பண்ணி வச்சாரு, தொடங்கி வச்சாரு. எப்படி தொடங்கி வச்சாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். எப்படிப்பட்டவங்களை சபையில மெம்பரா சேர்த்தினாரு? ரட்சிக்கப்பட்டவங்க, மனம் திரும்பினவங்களை, அவங்களதான் மெம்பரா சேர்த்தினாங்க. இன்னைக்கு நம்ம சபையில இருக்கிற நாமெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையில சபையில மெம்பரா இருக்கிறோம்? இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேரு ஊர்க்கா மாதிரி கிறிஸ்தவங்க, பரம்பரையா பல வருஷத்து கிறிஸ்தவங்க. எப்படி நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக்கிறேன்? நான் இந்த சபை எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நான் கிறிஸ்தவன். எப்படி சபையில மெம்பர் ஆன? எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, கன்ஃபர்மேஷன், திடப்படுத்தல் இருக்குது. அந்த திடப்படுத்தல் மூலியமா எடுத்துட்டோம்னாக்கா எங்களுக்கு கம்யூனியன் கொடுத்துறாங்க. கம்யூனியன் கொடுத்துட்டாக்க மெம்பர்ஷிப் கிடைச்சது. மெம்பர்ஷிப் கிடைச்சிச்சுன்னா நான் எலெக்ட் பண்ணி என்ன மூவ் பண்ண தெரிஞ்சுக்குவாங்க, சண்டை போறதுக்குன்னு. அப்புறம் அதுல இருந்து அப்படியே மேல ஐயரா வந்துருவேன், அப்புறம் பிஷப்பா வந்துருவேன், அப்புறம் மாடரேட்டரா வந்துருவேன். இதுதான் நம்முடைய சபையினுடைய வரலாறுல முக்கியமான பகுதி. ஆரம்ப காலம் லூத்தரன் சர்ச், சிஎஸ்எஸ் சர்ச் ஆரம்பம் எப்படி இருந்ததோ, லண்டன் மிஷன் சர்ச், இதெல்லாம் ஆரம்பம் நிச்சயமா சரியானபடிதான் இருக்கும். ஏன்னா எங்க அப்பா அம்மா, எங்க அப்பாவுடைய காலத்துல எல்லாம் தர்மபுரியில துரசாமின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய மாமா, அவங்க எல்லாம் ராஜா மாதிரி. அவங்க சொன்னாங்கன்னா எல்லா கிராமமும் கேட்கும், கீழ்ப்படியும். அவங்க இந்துக்களா இருந்து முத லண்டன் மிஷனரிகள் மூலியமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு பால் பவுடர் கொடுத்தெல்லாம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசுவை திட்டவட்டமாக புரிந்து கொண்டு முதலாவது வீட்டுக்குள்ள இருந்த இந்து விக்கிரகத்தினுடைய படத்தெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சாங்களாம். எங்க அப்பா அதை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படி அவங்க வெளியே தூக்கி எறிஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க, இன்று முதல் நம்ம குடும்பம் எல்லாமே கிறிஸ்தவம் தான். உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னபடி ஞானஸ்தானம் எடுத்து தர்மபுரி லண்டன் மிஷன் சபையில அங்கத்தினர்களாக சேர்ந்தாங்க. எங்க அப்பாவும் ரயில்வேல வேலை செஞ்சாரு, அவரும் ஞானஸ்தானம் பெற்று அங்கத்தினர்களாக சேர்ந்தாங்க. அதன் பிறகு வந்த சந்ததிகள் எல்லாம் அப்படியே வாழையடி வாழையா கிறிஸ்தவர்களாக சபையில மெம்பராக வந்தாங்க. ஆனா அந்த காலத்துல அவங்க சரியான மனம் திரும்புதல் இருந்துச்சு. மனம் திரும்புதல் சரியானபடி இருந்தாதான் பாவ மன்னிப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி உலகத்தின் கடைசி பரியந்தம் அறிவிக்க வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றுட்டு மனம் திரும்புறது அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனம் திரும்பிடுவான். இது நிறைய பேர் அப்படிதான் தப்பான அபிப்பிராயம். ஆனா ஆண்டவர் சொல்ற மெத்தட் என்ன தெரியுமா? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்தீஷனாக்கி, அதுக்கப்புறம் தான் நீங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்கணும்ன்ற. ஸ்தீஷன் ஆக்கணும். ஸ்தீஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்கிறவன். அதான் ரெண்டு அர்த்தம். ஸ்தீஷன் என்று சொன்னால் பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்கிறவன். அப்ப நாம தான் கற்றுக்கொள்கிறவர்கள். நானும் தான், நீங்களும் தான் கற்றுக்கொள்றோம். அப்ப எப்ப குரு ஆகிறது? வரைக்கும் சாகர வரைக்கும் எவனும் குரு ஆக முடியாது. ஏன்னா கற்று தெளிந்தவன் யாருமே இல்லை. சாகர வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய இருக்குது. ஆகவே சாகர வரைக்கும் நம்ம எல்லாம் சீஷர்கள் தான். அன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. இயேசு தெரிஞ்செடுத்த 12 பேர் அல்ல.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களும் கற்றுக்கொள்ளுகிறவருமாகிய இருக்கிறவங்களை எல்லாருமே சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுதான் சீஷர்கள். சீஷன் ஆக்கின பிறகு சரியானபடி அவங்களுக்கு உபதேசம் சொல்லி வசனத்தின்படி சரியானபடி அறிந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாம திருவிருந்தோ மற்றதோ கொடுக்கணும். இதுக்கு நம்ம சபைகள்ல ஒரே ஒரு வழிதான் இருக்குது, திடப்படுத்துதல். அதுதான் ஒரே வழி. இந்த திடப்படுத்துதல் நிறைய பேர் போட்ட விட்டுறாங்க. என்ன, சபையுடைய சட்ட திட்டத்தை சொல்லி தராங்க, திருவிருந்து எப்படி குடிக்கணும், அப்பத்தை எப்படி முழுங்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க. பொதுவான பாவரிக்க, விசுவாச பிரமாணம், ஜபம் எல்லாம் சொல்லி முடிச்சாக்கா அவனுக்கு திருவிருந்து முடிச்சிடறாங்க. ரட்சிப்பை மையப்படுத்துறதே இல்ல. சிலர் செய்யறாங்க. எங்க சர்ச்சிலேயே ரெவரண்ட் டபிள்யூ.சி. டேவிட் ஐயா அவர்கள் ஐயரா வந்தார். கன்ஃபர்மேஷன் வந்த சமயத்துல 2 தம்பிமார்ல சொன்னாங்க, தம்பி இந்த தடவை பிஷப் வரும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்ல தம்பி, அடுத்த செட்ல நீங்க வாங்க. அவங்க அப்பா பெரிய குழந்தை, ஏன்னா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அவங்க. எப்படி நீங்க தடுக்கலாம்? 2 பிள்ளைங்களும் சிகரெட் பிடிக்கிறாங்க. அதுவும் இங்க கன்ஃபர்மேஷன் வந்த சமயத்திலே வெளியே போய் தம் அடிச்சுட்டு வரான் அவன். நான் எத்தனை தடவை சொல்லி பார்த்தேன், இந்த பாவத்தை விட்டுடுப்பா, உன் சரீரத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் கிடையாது சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆகவே நான் திடப்படுத்தல் கொடுக்க மாட்டேன், திருவிருந்து கொடுக்க மாட்டேன். பெரிய சண்டைலாம் வந்துச்சு. ஆனா அவர் அசரதா இல்ல, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. ஆகவே அவர் எங்கேயுமே நிப்பாரு. அவர் ஒருத்தர் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன். சரியான மனம் திரும்புதலின் அடிப்படையில இருந்தா மாத்திரம்தான் திடப்படுத்த சமயத்துல அனுமதி கொடுப்பாரு. இல்லைன்னா அடுத்த செக்ஷன், அடுத்த பீரியட்ல நீ வா அப்படின்னு தைரியமா வெளியே தள்ளினவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்ல, நிறைய குருமார்களுக்கு அந்த தைரியம் இல்ல. மனம் திரும்புதல சரியா டீச் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் சிஎஸ்சிக்கு, லூத்தரனுக்கும், லண்டன் மிஷனுக்கும் இருக்கிற ஒரே சான்ஸ் இந்த ஒண்ணுதான். இதுல போட்டோ விட்டுட்டோம் அப்படின்னா அதிகாரம், பாவம் செய்யறவன், கஞ்சா அடிக்கிறவன் எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. அவன் சபையில வருவான், ஓபன் ஆவான், அவனாலேயே சபைக்கு தகராறு. பாத்தீங்களா எங்க அஸ்திபாரம், எங்க ஆட்டம் கண்டு இருக்குது? திடப்படுத்துதல், திடப்படுத்துதல். அதுல சரியான மனம் திரும்புதல் டீச் பண்ணணும். எப்படி மனம் திரும்புதல் நமக்கு கிடைக்கும்? மனம் திரும்புதல் இல்லாம திருவிருந்து கை கொள்வது கூடாது. அப்படி மீறி கை கொண்டா தண்டனைகளை வேத புஸ்தகம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுது, வாரமெல்லாம் பாவம் செஞ்சிட்டு கிழமையான உட்கார்ந்துக்குவாங்க நிறைய பேரு, இஷ்டம் போல பாவம் செய்யறது. அதுக்குதான் வேத புஸ்தகம் எச்சரிப்பு கொடுக்குது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருடைய மேசையிலும் பேய்களுடைய மேசையிலும் பங்கு கொள்ளக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பங்கு கொள்ளக்கூடாது. அங்கேயும் குடிக்கிற, இங்கேயும் குடிக்கிற. அப்படி நீ மீறி குடிச்சா 3 தண்டனை. 1 பலகீனம், 2 வியாதி, 3 மரணம். இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு பிறகுதான் உன்னை அழைக்கிறாங்க. திருவிருந்து தயாரா இருக்குது, வாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? சொல்ல வேண்டிய எச்சரிப்பு எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயும் நீ இந்த திருவிருந்துல நீ பங்கு கொண்டேன்னா அதனுடைய வேதனையை நீ தான் அனுபவிச்சுக்கிற. நாங்க யாரையுமே தடுக்க கூடாது, தடுக்க முடியாது, தடுக்க சட்டம் இல்லை. ஆனா எச்சரிப்பு கொடுக்கலாம், இதனால இந்த பிரச்சனை வரும். பைபிளே அந்த எச்சரிப்பு கொடுத்துருச்சு. ஆகவே சரியானபடி நம்ம மனம் திரும்பாம திருவிருந்துல நம்ம கையை வச்சோம்னாலே இந்த 3 தண்டனைகள் காத்திருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, பாவத்தை ஒத்துக்கணும், பாவத்தை அறிக்கை செய்யணும். அடுத்தது இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை கழுவுது. முதல்ல பாவத்தை ஒத்துக்கொள்றவங்களுக்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம், நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இயேசு இல்லை. ஏன்னா அவரா சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு சொன்னார். அப்ப சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லை. யாருக்கு இயேசு இல்லை? எனக்கு எந்த பாவமும் இல்லைன்னு சொல்றானே அவனுக்கு இயேசு இல்லை. ஒருவேளை சரீரத்துல நீ பாவம் செய்யாம இருக்கலாம்,
கற்பனையில பாவம் செஞ்சிருப்ப, கண்களிலே பாவம் செஞ்சிருப்ப, சிந்தனைகளிலே நீ கரைப்பட்டிருப்ப. அநீதி எல்லாம் பாவனே சொல்லுது. குடிக்க வேண்டாம், ஒண்ணு செய்யல. ஆனா அநீதி 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 எல்லாம் பாவம். பீடி குடிக்க கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குதா? சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குதா? கஞ்சா அடிக்கூடாது, சுருட்டு குடிக்கூடாது, சாராயம் குடிக்கூடாது எழுதியிருக்குதா? நிறைய பேரு அப்படி கேட்பாங்க. வசனம் சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆர்கியூமெண்ட் பண்ணாதே. இது உனக்கு தப்புன்னு மனசாட்சியே சொல்லும். கவர்மெண்ட் வேற எழுதி வச்சிருக்கிறான், ஒவ்வொரு சிகரெட்லயும் அதுவும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி வச்சுக்கிறான். ஏன்னாக்கா தெரிஞ்சதுன்னா நீ வாங்க மாட்டியன்றதுக்காக கவர்மெண்ட் சட்டத்தின் பிரகாரம் எழுதிட்டான். இத குடிச்சா உன்னுடைய ஈரல் எல்லாம் போயிடும். இத மீறி நீ குடிச்சா நீதான் வேதனை அனுபவிப்ப. அது உன்னுடைய இஷ்டம். சேலம் ஏற்காடு மலையில ஒவ்வொரு டேர்னிங்லயும் ஒரு எச்சரிக்கை பலகை போட்டுக்கிட்டே இருக்கும். வளைவில் புந்தாதே. முதலாவது கீழ இருந்து மேல ஏறுறவனுக்கு முதல் வழி கொடு. குடி உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடும். குடித்து கொண்டு டிரைவ் பண்ணாதே. இப்படி நிறைய போர்டுகள் ஒவ்வொரு டேர்னிங்லயும் எழுதிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மலை அடிவாரத்திலிருந்து எழுதிட்டே போவாங்க. இந்த ஏர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க. ஏர்பின் பெண்டுனாக்கா கொண்டை ஊசி வளைவு என்று பேரு. கொண்டை ஊசி இப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அதுக்கு பேரு ஏர்பின் பெண்டுன்னு பேரு. அப்படிதான் அப்படி வளைஞ்சிருக்கும். அப்போ அந்த வளைவு வர்ற வரைக்கும், ஏன்னா அந்த வளைவுலாம் ரொம்ப டேஞ்சர், அந்த வளைவு வர்ற வரைக்கும் இந்த எச்சரிக்கை பலகை வரிசையா எழுதிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா முதல் ஏர்பின் பெண்டு வரப்போகிற இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்கிறான், நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஆகிவிட்டது. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே எழுதல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க எச்சரிக்க வேண்டியதெல்லாம் எச்சரிச்சிட்டோம், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் போய் முட்டிக்கிறேன்னா முட்டிக்கோ, இதுக்கப்புறமும் நான் ஸ்பீடா தான் போவேன்னா போ. கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, அறிவிப்பு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இந்த கூட்டங்கள் நடக்கிற சமயத்துல எல்லாம் தம்பிமாருங்க சொன்னாங்க, நிறைய ஏற்பாடு செஞ்சிட்டோம், நிறைய அறிவிப்புகள்லாம் மேக்சிமம் நாங்க தனித்தனியா ஒவ்வொரு சர்ச் பாஸ்டர்ஸ் எல்லாம் சந்திச்சிட்டோம். ஆட்கள் எப்படி வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய கன்வென்ஷன் நடக்குது, பெரிய பெரிய அற்புதம் செய்யறவங்க, பேரை கூப்பிடுறவங்க, வியாதிய பேர் சொல்றவங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு கூட்டம் வருமா? நான் சொன்னேன், அறிவிப்பு சரியா கொடுத்துட்டீங்கல்ல போதும். நாளைக்கு ஏன் சொல்லலன்னு தான் கர்த்தர் கேட்பாரே தவிர எத்தனை பேர் ஏன் வரலன்னு நம்ம கிட்ட கேட்க மாட்டாரு. கொடுக்க வேண்டிய அறிவிப்பு கொடுத்தாச்சு. வர வேண்டியவங்க யாரோ அவங்க வருவாங்க, வரணும். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே வாசத்துல இந்த 3 நாள் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய காரியங்கள்ல ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி இந்த அற்புதம் அடையாளம் முதல்ல 2வது நாள் பேசினார் ஐயா, அவங்க சொன்னாங்க பாருங்க, அற்புத அடையாளம்னு போர்டு போட்டா நிறைய பேர் வருவாங்கன்னு. ஆனா அதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த 3 நாளும் வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி கூட்டம்லாம் இந்த நாகர்கோவில் இப்ப நடந்துட்டு தான் இருக்குது, கத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருடைய பேரெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அங்க போக வேண்டிய கேஸ் எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? வசனம் என்ன சொல்லுது? இதை கேட்கறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நீயும் வரல, ஆவியானவர் தான் உன்னை திட்டமிட்டு இந்த 3 நாள் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. நாங்க இப்படி ஒரு கூட்டத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டங்கள் எல்லாம் அங்கங்க நடந்துட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துக்கு, அதுவும் விழிப்புணர்வு கூட்டம்ன்ற இடத்துல, அதுவும் என்ன பத்தி கண்ணாபின்னான்னு பேசுற ஜனங்களுக்கு மத்தியில இப்படி ஒரு கூட்டம் இவ்வளவு நிறைய வந்து இப்படி கூடி உட்கார்ந்து இருப்பீங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. ஆனா எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்களுடைய உள்ளத்திலையும் உண்மையிலேயே ஆவியானவர் புரிய செய்திருக்கிறாரு. உங்க வசனத்தை கேட்கணும்ன்ற வாஞ்ச உங்களுக்குள்ள வந்திருக்குது, நிச்சயமா வந்திருக்குது. அதனாலதான் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க கவனிச்ச விதம் ஆச்சின்னு சொல்லியும் கூட நீங்க எழுந்து போகாம உட்கார்ந்து இருந்தீங்களே, அதுவே ஒரு பெரிய சாட்சி. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். இந்த கூட்டத்தின் மூலியமாய் இந்த 3 நாட்களுடைய கூட்டத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வெளியில மேடையில கூப்பிட்டு பேச வைக்கிறது இல்லை. இந்த நாகர்கோயில எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு என்னுடைய கூட்டத்துல. ஆனா என்னுடைய ஊழியத்துல யாரையும் மேடையில சொல்லி கூட்டத்துக்கு சாட்சி சொல்றதுக்கு அப்படி வைக்கணும். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பப்ளிசிட்டி,
ஆனா அதை செய்ய விடுறதில்ல. ஏன் அப்படின்னாக்கா எல்லாம் வரவெல்லாம் என்ன போக ஆரம்பிச்சோம். டாக்டர் புஷ்ராஜ் கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன், டாக்டர் புஷ்ராஜ் ஜெபம் பண்ணி தான் எனக்கு அது இப்படி ஆச்சு, நாங்க இது மாதிரி 9 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம், கர்த்தர் டாக்டர் புஷ்ராஜ் நடந்த கூட்டத்துக்கு நாங்க போனோம், ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். அப்படி ஏராளமான அற்புதங்கள் நடந்தது. ஆனா யாரையும் மேடையில கொண்டு வரல. ஏன்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும். ஏன்னா சுகத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. வசனத்தை கேட்டீங்க, நீங்க கீழ்ப்படிஞ்சீங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. நான் வெறும் கருவியாக மாத்திரம்தான் கர்த்தர் என்னை உபயோகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய எச்சரிப்பு தெளிவா நமக்கு வந்துகிட்டு இருக்குது இந்த நாட்களிலே. முதல் மிக மிக முக்கியம், பாவத்தை ஒத்துக்கொள்ளணும். இதுதான் முதல் காரியம். ஒத்துக்கொண்ட பாவத்தை அறிக்கை செய்யணும். முதல் ரட்சிப்பு கிடைக்கணும், என்ன செய்யணும்? பாவத்தை ஒத்துக்கணும். ரெண்டாவது அதை அறிக்கை செய்யணும். அறிக்கை செஞ்சா அவர் மன்னிக்கிறாருன்றதுக்கு என்ன உறுதி? வசனத்தினுடைய உறுதி. 1 யோவான் 1:9 சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அறிக்கை செஞ்சா போதும், அது அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, மன்னிக்கப்பட்ட உடனே என்ன நடக்குது? உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் இருந்ததுன்னா அடுத்த நிமிஷமே நீ ஒரு புது சிருஷ்டியா மாறிடுவ. கிறிஸ்துக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதோட வசனம் நிக்கல, பழைய எல்லாம் ஒழிஞ்சு போகிறது, பழசு ஒழிஞ்சு போயிடணும். பழைய தொடர்பு, பழைய கதை புஸ்தகம் வாசிக்கிறது, ஆபாச புஸ்தகம் வாசிக்கிறது, இன்டர்நெட்ல ஆபாசம் பாக்குறது எல்லாம் போயிடும். அந்த பழகு நிக்கலனாக்கா நீ புது சிருஷ்டியே கிடையாது. நீதிமொழிகள் 28:13 சொல்லுது, பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை கிடையாது, ஆனா அறிக்கை செய்து விட்டு விடுகிறானே அவனுக்கு தான் தேவனுடைய இரக்கம். அந்த இரக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லா இருக்கும். தேவனுடைய இரக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனை நீங்கி போகும். சிம்பிள். கர்த்தருடைய வசனம் உன்னை சுகமாக்குது. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சுகம் கிடைச்சிருது. இன்னைக்கு ராத்திரியே அது நடக்கும். இன்னைக்கு இந்த கூட்டத்திலேயே அது நடக்கும். இன்னைக்கு ராத்திரி அல்ல, இந்த கூட்டத்திலேயே அது நடக்கும். நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உன் பாவத்தை ஒத்துக்கிட்டு வாயை திறந்து பாவத்தை அறிக்கை செய். இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவார். அப்ப அந்த ரத்தத்துக்கு எங்க போறது? எருசலேமுக்கு பாலஸ்தீனத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போய் அங்க எங்கேயாவது காஞ்சிருந்தா சுரண்டி கிரண்டி எடுத்துட்டு வந்து கலந்து அப்படி ஊத்தலாமா? இல்ல. விசுவாசத்தினாலே 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பாவத்தையும் அறிக்கை செய்யும் போது அந்த ரத்தம் விசுவாசத்தினாலே கழுவப்படுகிறது. அந்த ரத்தம் உன்னை கழுவுது. அதான் விசுவாசத்துல பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பு. அந்த ரத்தம் தான் உன்னை கழுவ முடியும், வேற ரத்தம் இல்ல. அதுக்காக தான் சிந்தப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே. அப்படி கழுவப்பட்ட உடனே உங்க வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறுது. பாருங்க, இதெல்லாம் பைபிள் வாசிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல, இப்ப உனக்கு மணிக்கணக்கா பைபிள் வாசிக்கணும் போல ஆசை. முன்னெல்லாம் விடிய விடிய தொடர் கதையும் அந்த கதையும் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். ஆனா இப்போ ஆவிக்குரிய புஸ்தகங்கள் எங்க கிடைக்குங்க, எந்த அட்ரஸுங்க, எந்த புஸ்தகம் வாங்கினா நல்லது? பகல் சமயத்துல என்கிட்ட கேட்டாங்க, எதுல சரியான புஸ்தகம் ஜாமக்காரன் வருது, நாங்க வாசிக்கிறோம். இன்னும் எது நல்ல ஆவிக்குரிய புஸ்தகம்? அந்த கேள்வி வர்றதே எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அதுவே உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காமிக்குது. ஆகவே அப்படிப்பட்ட ஆவிக்குரிய புஸ்தகங்கள் நீங்க வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்தது மிக முக்கியமான காரியம், உங்க சொந்த வீட்டுக்குள்ள சாட்சியை காமிக்க ஆரம்பிப்ப. உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறான், என்னுடைய மனைவி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறா, என் புருஷன் எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கிறான். ஆகவே சாட்சி ஆரம்பிக்கிற இடம் உன் சொந்த வீடா இருக்கணும். உன் நாத்தனா கிட்ட எப்படி நடந்துக்கிற, மாமியா கிட்ட எப்படி நடந்துக்கிற, இதை வச்சு நீங்க ரட்சிக்கப்பட்டவளா இல்லையா, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையான்றது தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ கிரியைகளினாலே ரட்சிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் நாம எல்லாம் வாசிக்கப்படுகின்ற நிருபங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் நம்மளை கவனிக்கிறாங்க, நிறைய குடும்பத்தினர் கவனிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கவனிக்கிறாங்க, வீட்டுக்காரர் கவனிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, ஊழியத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடுன்றாங்க. இவங்க வீட்டுல ஒரு மரணம் வந்தா இவங்க எப்படி அந்த மரணத்தை சந்திக்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு திருமணம் நடந்தா அந்த திருமணத்தை எப்படி செஞ்சீங்கன்னு கவனிக்கிறாங்க. மத்தவங்க மாதிரி முகூர்த்த நாள் பார்த்து செய்யறியா
இல்ல உனக்கு வசதியான நாளை நேரத்தையும் பார்த்து செஞ்சியா? முகூர்த்த நாள் பார்த்து நீ செஞ்சிருந்தேன்னா பிஷப் வருவாரு, உன்னை நேசிக்கிற நான் கூட வருவேன், ஆனா இயேசு மாத்திரம் வர மாட்டார். என்ன பிரயோஜனம்? எனக்கு நீ பாயாசத்தை ஊத்தி, எனக்கு நீ பிரியாணி பண்ணி போட்டு என்ன பிரயோஜனம்? ஏன்? ஆண்டவரோட உனக்கு நாள் தான் ரொம்ப முக்கியமா போச்சு. ஆண்டவருக்கு உள்ள பயம் உனக்கு இல்ல, நாள் பத்தி பயம் வந்துருச்சு. நாளும் நேரத்தையும் பார்த்துதானே ஸ்ரீரங்கத்துல பிராமண குடும்பம் கல்யாணம் நடத்தினாங்க. மேல என்ன நடந்துச்சு? நல்ல முகூர்த்தம், நல்ல நாடு, நட்சத்திரம் எல்லாம் பார்த்து கட்டினாங்க. எடுத்தாங்க, ஒரு ஷார்ட் சர்க்கியூட் உண்டாயி மேல போட்டுக்கிறத பத்தி எரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். எல்லாம் கருகி செத்தாங்க. பொண்ணு மாத்திரம் உயிரோட வந்துட்டா. ஏன்னா பொண்ணு மேல 10 பேர் விழுந்துட்டாங்க. அவங்க விழுந்ததே அவளுக்கு ஒரு பாதுகாப்பா போச்சு. அவளுடைய உடம்பு தீயினால கருகப்படவில்லை. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அதிர்ச்சியினால. கடைசியில நடந்தது என்ன? பெண் திருமணத்துக்கென்று டௌரி வச்ச பணம் தட்டுல இருக்குது. நகைகள் எல்லாம் போறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் பார்க்கணுன்றதுக்காக தட்டுல நிறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு போய் ரூமுக்கு போய் எல்லா நகையும் அணிஞ்சிட்டு வர வேண்டியது. அந்த நேரத்துலதான் இது நடந்துச்சு. என்ன ஆச்சு? எல்லா நகைகளும் அப்படியே சிறுகி ஓடிச்சு. அந்த மொட்டை மாடியில ஓடிச்சான். எல்லா பாடியும் பாக்குறதுக்காக, அந்த கருகின உடல் எல்லாம் உடைக்கிறதுக்காக மேல போன போலீஸ்காரங்க இருக்காங்களே, பயங்கர கில்லாடிங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஓடின அந்த அந்த தங்க எங்கேயோ ஓடிச்சு பாருங்க, அதெல்லாம் சுரண்டி பாக்கெட்ல போட ஆரம்பிச்சாங்க. அத பேப்பருக்கார போட்டோ எடுத்து பிடிச்சான். அப்போ நாளையும் பார்த்தாங்க, நட்சத்திரத்தையும் பார்த்தாங்க, முகூர்த்தத்தையும் பார்த்தாங்க. கொடுத்த அந்த தௌரிய திரும்பி வாங்க மாப்பிள்ளை வீட்டார் ஒருத்தம் கூட இல்ல. மாமா மச்சான் சகல பாடி எல்லாம் போயிட்டான். அப்படியும் போயாச்சு. யாருகிட்ட டௌரி கேட்பாங்க? ஏன்னா இவ்வளவு டௌரி கொடுத்தேன், இவ்வளவு நகை கொடுத்தேன், எனக்கு எப்படியாவது திருப்பி கொடுங்க. யாருகிட்ட வாங்க முடியும்? அந்த பொண்ணு, பொண்ணுடைய பெற்றோர்களும் செஞ்சு போயிட்டாங்க. ஒரு உதவி ஸ்தாபனம் தான் அந்த பொண்ணுக்கு வேண்டிய ஏற்பாடுகளும் உதவிகளும் செஞ்சாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்? நம்முடைய திருமணத்தை கவனிக்கிறாங்க. நீ ஆவிக்குரியவனா, நீ ஆவிக்குரியவள் அல்லவா கவனிக்கிறாங்க. ஆகவே மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமானது. இந்த மனம் திரும்புதல் வந்துருச்சுன்னா எல்லா விஷயத்திலுமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி உங்ககிட்ட இப்படிப்பட்ட பிரசங்கம் மூலியமாக, விதவிதமான ஊழியக்கார் மூலியமாக பல விதத்திலும் பேசி மனம் திரும்புதலை பத்தி சொல்லிட்டாங்க. மனம் திரும்புதலை பத்தி கேட்காதவங்க இங்க யாருமே இருக்க முடியாது. விதவிதமான ஊழியக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா கேட்டு 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 ரசிச்சு இருதயத்தை கடினப்படுத்தினவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரியாவது நீங்க சரியானபடி பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யுங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு எப்பவுமே 2 ஆயுதங்கள் இருக்குது. ஒண்ணு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிக்ஷையின் ஆயுதம். கிருபையா சொல்லி பாப்பாரு, நீ கேட்கல அப்படின்னா சிக்ஷையின் ஆயுதம் வரும். மோசையே கர்த்தர் கொல்ல பார்த்தாருன்னு பைபிள்ல நீங்க பார்க்கலாம். ஏன் கர்த்தர் கொல்ல பார்க்கணும்? ஊழியத்துக்குன்னு தான் கர்த்தர் அவனை கூப்பிட்டு முள் செடியின் மூலியமா பேசி கூட்டிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஏன் கொல்ல பார்க்கணும்? காரணம் என்ன? எகிப்தியனுக்கு பார்வோனுக்கு பயந்துகிட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டான் இல்லையா? அதனால இவனை பிடிக்க முயற்சி பண்ண போது எகிப்து தேசத்திலிருந்து ஓடி வந்தவன் வேறொரு இனத்துல போய் அங்க போய் அடைக்கலம் புகுந்துட்டான். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷங்கள். அப்படி இருந்த சமயத்துல தான் அந்த தேசத்தினுடைய பெண்ணைய ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். குழந்தைகள்லாம் பிறந்துச்சு. இப்ப கர்த்தர் ஒரு பெரிய மிஷன், ஒரு காரியத்துக்காக இஸ்ரேல் ஜனங்களை கானானுக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்காக மோசையை தெரிந்து கொண்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அற்புத அடையாளங்களும் செய்யக்கூடிய வரத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. தன்னுடைய மனைவிட்ட சொல்லிட்டாரு, கர்த்தர் இப்படி பேசினாரு, நான் போறேன். அப்ப மனைவி சொல்ற, எனக்கு மாத்திரம் என்ன வேலை? நானும் என்னுடைய பிள்ளைகளும் உங்களோடய வந்துடுறோம். அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போட்டு வர்றாங்க. அப்படி வர்ற சமயத்துல எத்தனையோ நாட்கள் பிரயாணம் பண்ணி
ராத்திரி நேரத்துல தங்குவாங்க. அப்படி தங்குகிற சமயத்துலதான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. என்ன நடந்தது? கர்த்தர் மோசையை கொல்ல பார்த்தார். ஏன் கொல்லணும்? அழைத்தவரே கொல்லுவாரா? ஏன் கொல்லணும்? காரணம், இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், எழுதப்படாத விஷயம். என்ன நடந்தது? முதல் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே வழக்கப்படி 7வது நாள் 8வது நாள் விருத்த சேதனம் செய்யணும். ஒண்ணு சொல்றான், என்னுடைய தெய்வம் இப்படி சொல்றாரு. ஆனா அவ சொல்றா, எங்க ஜாதியில எங்க இனத்துல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது, நான் செய்ய விட மாட்டேன். போராட்டம் நடக்குது, பயங்கர போராட்டம். இல்ல நம்ம தெய்வத்துக்கு கோபம் எவ்வளவு விசாரிச்சு பாக்குறான். 2வது குழந்தை பிறந்துச்சு, அதுக்கும் விருத்த சேதனம் செய்ய விட மாட்டேன்றாவா. அதனாலதான் அந்நிய நுகத்துல இணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தான் கல்யாணம் கட்டணும். கிறிஸ்தவ இந்துவை கல்யாணம் கட்டக்கூடாது. கேட்டா ஞானஸ்தானம் பண்ணிட்டு தாங்க கட்டினேன்னு வாங்க. எதுக்கு ஞானஸ்தானம் பண்ணு? கல்யாணம் கட்டுறதுக்குன்னு தானே. இயேசு உண்மையை ஏற்றுக்கொண்டு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கலையே. அந்நிய நுகத்துல இணைக்கப்படுறவங்க எல்லாம் இந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க. அப்ப போராட்டம் வருது. இதனாலயே குடும்பம் பிரிஞ்சிடும் போல் இருக்குது. என்னத்துக்கு இந்த விவகாரத்துல குடும்பம் உடையணும்? ஆண்டவர்கிட்ட, சாமி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், என் மனைவி கேட்கல. சில சமயத்துல ஆவிக்குரிய சில குடும்பங்களில மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பா, புருஷன் ரட்சிக்கப்படல. அப்போ மனைவி நிறைய காரியத்தை சொல்லுவா, ஆனா புருஷன் ஒண்ணுத்துக்கும் கீழ்ப்படியவே மாட்டான். சில இடத்துல புருஷன் ஆவிக்குரியவன், மனைவி ஆவிக்குரிய காரியத்துக்கு வரவே மாட்டா. ஆராதனைக்கு வரமாட்டா, டிவியில தான் உட்காந்துருப்பா, அந்த சீரியல் முடியட்டோன்னு காப்பா. இப்படி இருக்கிறவங்க அதே மாதிரி உள்ள போராட்டம் வீணா. இந்த போராட்டம் டெவலப் ஆச்சுன்னா குடும்பம் உடைஞ்சிரும். ஆண்டவருடைய பாதத்துல மாத்திரம் சொல்லிட்டா, ஆண்டவரே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், என் மனைவி புரிஞ்சுக்க மாட்டேன்றா, விருத்த சேதனத்துக்கு அனுமதிக்க மாட்டேன்றா. சொல்லி முடிச்சுட்டான். இப்ப பிரயாணம் பண்ணி போறாங்க. இப்போ ராத்திரில படுத்து தூங்குறாங்க. வேலைக்காரங்க எல்லாம் வெளியே படுத்திருக்கிறாங்க. இவங்க மாத்திரம் டென்ட்டுக்குள்ள, பிள்ளைங்கள் எல்லாம் சுத்திலும் படுத்திருக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. ஒட்டகங்கள் எல்லாம் சுத்திலும், வேலைக்காரங்க எல்லாம் வெளியில படுத்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் ஆண்டவர் வருகிறார், மோசையை கொல்ல பார்க்கிறார். எப்படி கொல்ல பார்த்திருப்பாரு? கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிருப்பாரோ நான் கற்பனை பண்றேன். இல்லைன்னா கத்திய குத்துற மாதிரி டக்குன்னு குத்திட்டு போக வேண்டியது தானே. ஆண்டவரும் ஆக்ட் பண்றாரு பாருங்க. குத்துற மாதிரியே காமிக்கிறது, கழுத்தை பிடிக்கிற மாதிரியே பண்றது. ஆனா எல்லாரும் தூங்குறாங்க, உணர்த்தப்பட வேண்டியவ மாத்திரம் முழிச்சிட்டு இருக்கிறான். முழிச்சிட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனை கொல்றது மனுஷன் அல்லன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டான். கர்த்தர் அதை கொல்ல பாக்குறாருன்றதை தெரிஞ்சிட்டு இருக்கிறா பாருங்க. நிறைய காரியத்தை மோசே பகிர்ந்து கொண்டிருக்கிறான் தேவனை பற்றி எல்லாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் தான் அவன் இணங்கல. அது தேவனை பற்றி நல்ல அறிவு அவளுக்கு இருக்குது. இல்லைன்னா அது தெய்வம் என்றது அவளுக்கு தெரியாது, தெரியாம போயிருந்திருக்கும். தெரிஞ்சுக்கிட்டா. மோட்டர் பைக்ல போறாங்க புருஷன் மனைவி. திடீர்னு ஒருத்தன் குடிக்க நிறுத்தி 2-3 ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து புருஷனை பிடிச்சி இழுக்கிறாங்க. பின்னாடி பைக்ல உக்காந்துட்டு இருக்கிறவா சும்மா இருப்பாளா? படுட்டும் என்ன வீட்டுல வாங்கல, படுட்டும் அப்படின்னா காப்பான். உடனே சத்தம் போடுவா, ஐயோ ஓடி வாங்களே, என் புருஷனை அடிக்கிறாங்களே, கொள்றாங்களே. அடிக்கிறவங்களெல்லாம் பிடிச்சி தள்ளுவா. அதுதானே நம்ம உலக நேச்சர். ஆனா தன்னுடைய புருஷன் மேல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு கொல்ல முயற்சி பண்றான். இவ தள்ளவே இல்லையே, பிடிச்சி தள்ளல, சத்தம் போட்டு சுத்தில இருக்கிற வேலைக்காரங்களை கூப்பிடவே இல்லை. ஏன்னா உணர்த்தப்பட வேண்டியதெல்லாம் உணர்த்தப்பட்டா. யாருக்காக இவர் இப்படி ஆக்ட் பண்றாருன்றது தெரிஞ்சு போச்சு, எதுக்காக இப்படி கொல்ல முயற்சி பண்றாருன்றதும் தெரிஞ்சு போச்சு. அதுதான் முக்கியமான காரியம். உடனே இவ என்ன பண்ணிட்டா, சுத்தி பாக்குறா. இவரு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனா கொன்னபாடும் இல்ல. அதனால இவ என்ன பண்றா, சீக்கிரமா கத்தி தேடுறா. கத்தி கிடைக்கல. ஆங்கில வேத புத்தகத்துல ஷார்ப் ஸ்டோன் போட்டு, கூர்மையான கல்லு ஒண்ணு, கருகலான கல்லு, ஷார்ப்பான கல்லு, கூர்மையான கல்லு ஒண்ணு, அது ஒண்ணுதான் கிடைச்சிச்சு கையில. அந்த கல்லை எடுத்தா தூங்கிட்டு இருக்கிற பசங்களை பிடிச்சா, விருத்த சேதனம் செஞ்சா, எல்லாம் விருத்த சேதனம் செஞ்சு அத்தனையும் கையில பிடிச்சு, பைபிள் சொல்லுது கர்த்தருடைய பாதத்துல வீசி எறிந்தாளாம். அவளுடைய உள்ளத்தினுடைய ஆதங்கம்
இதுக்கு தானே என் புருஷனை கொல்ல வந்தீரு, இதுதானே இவ்வளவு பெரிய போராட்டம், இந்த ஒரு காரியத்துக்கு தானே செஞ்சு முடிச்சிட்டேன், தூக்கி எறிகிறார். அதுக்கப்புறமேல அவர் எப்படி போயிருப்பாரு நானே கற்பனை பண்ணேன். வழிக்கு வந்தியாடி, வழிக்கு வந்தியா, புன்சிரிப்போட அவர் எந்திரிச்சு போயிருப்பாரு. யார் யாரை எப்படி எப்படி பிடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. உன்னை எப்படி பிடிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். எதை பிடிச்சா ஒரு வாழ்க்கை நீ மாறுவ, எதை பிடிச்சா நீ பீடி சிகரெட் குடிக்கிறத நிறுத்துவ, எதை தொட்டாக்கா உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் ஆண்டவருக்கு தெரியும். இரண்டாவது ஆயுதத்தை அவர் உபயோகிப்பார். கிருபியா சொல்லி பார்ப்பார், நீ கேட்கல, இரண்டாவது ஆயுதம் வரும், அது சிக்ஷையின் ஆயுதம். எரேமியா 22:21 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். நீ கீழ்ப்படியாதது உன் சிறு வயது முதலே உன்னுடைய பழக்கம். நீ நல்லா இருக்கும்போது உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், அம்மா எத்தனை தடவை சொன்னாங்க, உன் புருஷன் எத்தனை தடவை சொன்னான், உன் மனைவி எத்தனை தடவை சொன்னான், மனம் திரும்ப, வேண்டாம் வேண்டாம், இப்படிப்பட்ட காரியத்தை நீ சினிமா பார்க்காத, இப்படிப்பட்ட ஆபாச காரியங்கள் உன்னுடைய எண்ணத்தை கெடுக்கும், வேண்டாம் விட்டுடு, கஞ்சா பிடிக்காத தம்பி. அம்மா அழுதாளே, எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தா, புருஷன் வர்ற வரைக்கும் சாப்பிடாம காத்திருக்கிறவங்க எத்தனை பேரு, இவன் குடிச்சு வெறிச்சு லேட்டா வர்றது, பெத்த மகன் லேட்டா வருவான், ஆனா அம்மாக்காரி பட்டினியா கிடக்குறாளே, எனக்காக தானே அம்மா அழுகுறாங்க, எனக்காக தானே அம்மா வேதனைப்படுறாங்க, அவனால உணர முடியல. ஒரு அடி கிடைக்கும், ஒண்ணு மோட்டார் பைக்ல இருந்து கீழே விழுவான், கார் ஓட்டும் போது விழுவான், அதுக்கப்புறமேல ஆண்டவரை தேடி வருவான், எங்க அம்மாவை எங்க அப்பாவை நான் எவ்வளவு வேதனைப்படுத்திட்டேன், இந்த ஒரு விசை என்னை தயவு செய்து மன்னிச்சிரும் ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை தயவு செய்து மன்னிச்சிரும். ஆண்டவருடைய எச்சரிப்பு பலமுறை சொல்லியும் கேட்கலன்னா இரண்டாவது ஆயுதம் உன்னை தேடி வரும். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஏதோ ப்ராப்ளத்தை நீ அகப்பட்டிருக்கிற, இப்ப ஏதோ ஒரு வியாதியில நீ அகப்பட்டிருக்கிற, நீ நல்லா இருக்கும் போது எத்தனையோ தடவை சொன்னாங்க, ஆனா நீ கேட்கல, இப்ப நீ வியாதிப்பட்டிருக்கிற, ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 57ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய், பொய் சொல்லுகிறாயே, நீ நினைக்காமல் போகிறாய், வெகு காலம் நான் மௌனமா இருந்ததனால் அல்லவா நீ எனக்கு பயப்படாமல் போகிறாய், வெகு காலம் நான் மௌனமா இருந்ததனால் அல்லவா நீ எனக்கு பயப்படாமல் போகிறாய். ஏற்கனவே பேசுற மாதிரி இல்ல, அப்பப்ப தண்டனை கொடுத்திருந்தாக்கா நீ இந்த நிலைமைக்கு வந்திருப்பியா? எத்தனை தடவை உங்க காலை பிடிச்சு உங்க அப்பா கேட்டாங்க, உங்க அம்மா கேட்டாங்க, உங்க பாட்டி கேட்டாங்க, உன் புருஷன் உன் மனைவி கேட்டாங்க, கேட்கல. ஆனா இன்னைக்கு உன்னுடைய ப்ரமோஷன் போச்சு, உன்னுடைய வேலை போச்சு, உன்னுடைய தொழில்ல லட்சத்துக்கு மேல நஷ்டம், ஜாக்கிரதை. இரண்டாவது ஆயுதம் உன்னை தேடி வராமல் இருக்க பாரு. அதுக்கு முன்னாடியே பணம் திரும்பு. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே, நாளைக்கு அல்ல. அந்த சிலருடைய அபிப்பிராயம் என்ன, நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் குடிச்சாலும் என் வியாபாரம் நல்லா தான் போகுது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுஷன் பாவம் செய்ய துணிகரம் கொள்கிறான். தான் செய்யற தவறுக்கு தண்டனை உடனே உடனே கிடைக்கல, அதனால திரும்ப திரும்ப பாவத்தை செய்யறான். ஜாக்கிரதை. ஏன் தண்டனை கொடுக்கல, இன்னைக்கு திருந்துவேன், நாளைக்கு திருந்துவேன்னு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், சிம்சோனுக்கு சொல்லப்பட்டது போல, அவனுக்கு எத்தனையோ முறை சொல்லியாச்சு, ஆனா ஒரு நாள் வந்தது, சத்துருக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரு வார்த்தை சொன்னான், எப்போதும் போல எழுந்து போவேன். அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல தடவை பாவம் பண்ணேன், ஆண்டவர் மறுபடியும் எனக்கு பலத்தை கொடுத்தாரு, மறுபடியும் சத்துருக்களை எதிர்த்தேன், போராடுனேன், ஜெயிச்சேன், இந்த தடவையும் அதே மாதிரி செய்வாரு. பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு எப்போதும் போராடுவதில்லை, அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குதுங்க, ஒரு எல்லை இருக்குது. சொல்லி சொல்லி பாப்பா, நீ கேட்கல, ஜாக்கிரதை. என்ன நடந்தது? சிம்சோன் அகப்பட்டான், கண்கள் பிடுங்கப்பட்டது, சங்கடினால கட்டப்பட்டான். இப்ப ஒரு சின்ன பையன் நடத்தி கொண்டு போகிறான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்பட்ட காலம் ஒண்ணு உண்டு, ஆனா இன்னைக்கு சின்ன பையன் கையில கொடுத்து நடத்துறான். இன்னைக்கு உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குது பாரு. நீ மத்தவனுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ண, மத்தவனுக்கு உபதேசம் பண்ண, இன்னைக்கு உன் சொந்த பிள்ளையும் உனக்கு உபதேசம் பண்றான், போறவன் வரவெல்லாம் உனக்கு ஆலோசனை கொடுக்கறான். உன் நிலைமை எவ்வளவு மோசமா போச்சு பத்தியா?
சொந்த வீட்டுக்குள்ள உனக்கு மதிப்பு இல்லை. ஏன்? உன் சாட்சி கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு நீ திரும்பி பாரு, வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு தனி மதிப்பு வரும். நான் அடங்காதவன், நான் வீட்டை விட்டு போனேன். ஆனா மனம் திரும்பி நான் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய வீட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா என்ன அடிச்சு வளர்த்தினாங்க. கயிறு போட்டு கட்டி ரப்பர் டியூப்ல வச்சு அடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் பண்ணும்போது, பேசும்போது, கோபமா பேசும்போது ஆயிடுவாங்க. பெரியவங்க, அப்பா அம்மா அடிச்சு வளர்த்தினவங்க. ஆனா இந்த சின்ன பையனாக எனக்கு ஏன் அப்பா அம்மா மரியாதை கொடுக்கறாங்க? என் மனம் திரும்புதலை என் பெற்றோர்கள் கண்டார்கள். எங்க அக்காமார் புருஷனுக்கெல்லாம் நானே சிகரெட் வாங்கி கொடுத்திருக்கிறேன். மூத்த அக்காக்கு 76 வயசு. நான் சின்ன பையன் இருக்கும் போது அவங்க கல்யாணம் கட்டின புதுசுல மாமமாருங்களுக்கெல்லாம் சிகரெட் வாங்கிட்டு வரணும், நான் தான் ஓடி போய் வாங்கிட்டு வருவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட உடனே 64வது வருஷம் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் உள்ள வரேன், குடிச்சிட்டு இருக்கிற சிகரெட்டை பின்னாடி ஒழிக்கிறாங்க. ஏன் ஒழிக்கிறாங்க? அவங்களே சொல்லி நானே சிகரெட் வாங்கி கொடுத்திருக்கிறேனே. தானா அவங்களுக்கு என் மேல ஒரு ஆவிக்குரிய மரியாதை வருது. எப்போ? உன் சாட்சியை உன் வீட்டுக்குள் பார்க்கும் போது உன் வீட்டுக்குள்ளேயே தனி மதிப்பு உனக்கு ஏற்படும். மனம் திரும்பணுமா? இன்னைக்கு ராத்திரியே ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். கடைசி நேரம், கடைசி ஜெபம். எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் கண்ணை மூடுவோம். அவசரமா போகணும்னா போயிடலாம். ஜெபம் பண்ணும்போது எந்திச்சு போக கூடாது. ஏன்னா அது ஒழுங்கினும் ஆண்டவரை அலட்சியப்படுத்துற மாதிரி மற்றவனுக்கு அது இடையூறா இருக்கும். ஆகவே போகணும்ன்றவங்க தாராளம் போலாம், தப்பே கிடையாது. அவசரமா பஸ் பிடிக்கிறவங்க எல்லாம் போகணும்னா போலாம். ஆனா 2 நிமிஷம் தான். ஏன்னா இதுக்கு மேல போயிட்டுனா ஏன் பஸ் போயிடும். அதனால அதிகமான நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன். இந்த ஜெப நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். முதல்ல மனம் திரும்பினதுக்கு பிறகுதான் உங்க வியாதிக்காக, உங்க பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுவேன். மனம் திரும்புதல் இல்லாம கர்த்தர் எந்த அற்புதத்தையும் உனக்கு செய்ய முடியாது. அதனால மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக முதல் ஜெபம் மனம் திரும்புதலுக்காக தீர்மானம் எடுக்கணும். நாம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தின் அடிப்படையில ஆசீர்வாதம். சகை தீர்மானம் எடுத்தான், ஆண்டவரே நான் தவறான விதத்துல வாங்கின பணத்தை எல்லாம் ரெட்டிப்பா திருப்பி தந்துருவேன், காலத்தினே தந்துருவேன். உடனே கர்த்தர், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகையினுடைய மனைவி வரல, சகையினுடைய பிள்ளைங்க தேடி வரல, ஆனா சகை வந்தான். அந்த சகை நிமித்தமாக கர்த்தர் அந்த வீட்டை ரட்சித்தார். ஆனால் என் மனைவி வரல, என் புருஷன் வரல, நான் மாத்தம்தான். பயப்படாதே. முதலாவது இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். யோசேப்பு நிமித்தமாய் கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த பொம்பளை மோசமான பொம்பளை தான், ஆனா என் பையன் அந்த வீட்டுல இருக்கிறானே, அப்ப அந்த குடும்பம், அந்த வியாபாரம் நல்லா இருந்தாதான் என் பையனும் நல்லா இருப்பான். அது நிமித்தமாய் கர்த்தர் யோசேப்பு நிமித்தமாய் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். ஆகவே அவன் ரட்சிக்கப்படல, இவன் ரட்சிக்கப்படலன்னு சொல்லாதே. அதாவது இயேசுவை ஏற்றுக்கொள், பாவத்தை அறிக்கை செய். இப்ப இயேசுவின் ரத்தம் உன் பாவத்தை கழுவும். ஜெபிக்கலாமா? பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். வியாதிக்காக சொல்லாதே, உன்னுடைய பரீட்சைக்காக, உன்னுடைய படிப்புக்காக, உன்னுடைய திருமணத்துல, அதெல்லாம் பின்னாடி. முதல்ல மனம் திரும்பு. ஆண்டவருக்கு முன்னாடி சொல்லு, அநீதி எல்லாம் பாவம். நான் விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் செய்யல, ஆனா என்னுடைய சிந்தனையில கரைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கண்ணுக்கு ஆபாசத்தையே பார்க்கணும்னு ஆசைப்படுது. எங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன். நிறைய பொய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறேன், என் மனைவி கிட்ட சொல்லி இருக்கிறேன், என் புருஷன்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இந்த ஒரு விசை என்னை மன்னியும். சிம்சன் கேட்டானே அந்த கடைசி ஜெபம், இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும். ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, சிம்சன் கேட்டது போல கண்ணீரோடு தங்களுடைய பாவத்தை எல்லாம் உணர்ந்து இந்த ஒரு விசை என்னை என்று கேட்கிறாங்க. மன்னியும் ஆண்டவரே. அதுக்காக தானே சிலுவையில் அறையப்பட்டீர், அதுக்காக தானே ரத்தத்தையும் சிந்தினீர். அந்த ரத்தம் வீண் போகாதபடி இன்னைக்கு யாரெல்லாம் பல வருஷத்து கிறிஸ்தவனாய் நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அந்த மனம் திரும்புதல் எனக்கும் வேணும், மனம் திரும்பின அனுபவத்தோடு இந்த சபையில நான் அங்கமா இருக்கணும் என்று ஆசைப்பட்டு தன் பாவத்தை பாவம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட தவறா இருந்தாலும், மன்னிக்காத பாவம் அல்லது ஒப்புரவாகாத பாவம், அநீதியான பாவம், எதெல்லாம் அவர்கள் அறிக்கை செய்கிறார்களோ அதையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவத்தை மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டதல்லவா? இந்த ஒரு விசை எத்தனையோ கன்வென்ஷன்ல கலந்துகிட்டாங்க, எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுட்டாங்க,
இன்னைக்கு கேக்குறாங்க இந்த ஒரு விசை, இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும். என்னுடைய வாழ்நாள் முடிய போகுது எப்போன்னு எனக்கு தெரியாது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். போதும் ஆண்டவரே, அனுபவித்த பிரச்சனை போதும். தவறுகளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் காரணம். என் புருஷன் மேல நான் பழி சொல்லல, என் மனைவி மேல பழி சொல்லல, நான் தான் காரணம். இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று யாரெல்லாம் கேட்டு தன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறார்களோ அத்தனை பேரையும் மன்னியும் ஆண்டவரே. இந்த ஒரு விசை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் சேர்த்துக் கொள்ளும். பாவம் கழுவப்பட்டவர்கள் இந்த இடத்தை விட்டு அவர்கள் போகணும். இதுக்கு பின்னாடி நிறைய காரியம் கேட்க போறாங்க, பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல போறாங்க. வியாதியை சுமந்துட்டு வந்தவங்க அந்த வியாதிக்காக ஜெபிக்க போறாங்க. நீ பாவத்தை மன்னிக்கலன்னா அந்த வியாதி நல்லா ஆகாது. அதுக்காக தான் கெஞ்சி கேட்கிறோம், இந்த ஒரு விஷயம் மன்னியும். தயவுசெய்து இந்த ஒரு விஷயம் மன்னியும். அனுபவிச்ச வேதனைகள் போதும். 2வது ஆயுதம் வேண்டாம் ஆண்டவரே. எங்க அப்பா சாகக்கூடாது, எங்க அம்மா சாகக்கூடாது, நான் ஆசையோடு வளர்த்த என் மகன் சாகக்கூடாது, என் மகன் சாகக்கூடாது, என்னுடைய வியாபாரம் நஷ்டம் ஆகக்கூடாது. இந்த ஒரு விசை என்னை மன்னியும் மன்னியும். யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் திரு ரத்தம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டதாக. என் நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வம், பாவத்தை அறிக்கை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் திரு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும். நீர் கழுவினதுக்காக சோதரம். தைரியமாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு பலத்தை நீர் தந்தீரே, அதுக்காக சோத்திரம். இந்த நிமிஷம் முதல் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில அவர்கள் காணட்டும் ஆண்டவரே. உலகம் தராத சமாதானத்தை இந்த நிமிஷம் முதல் அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வியாதிக்காக ஜெபிப்போம். வியாதி உள்ள இடங்களை கைகளை நீங்களே வச்சுக் கொள்ளலாம். பிரச்சனைகளை இப்ப நீங்க வாயத்திறந்து நீங்க கேட்கலாம். எப்ப உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அந்த நிமிஷமே இயேசுவை அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவீகாரம் உனக்கு கிடைச்சிருது. கேட்கலாம், அப்பா இதுதான் என்னுடைய பிரச்சனை, என் சொந்த மனாட்டியே மனைவி என்ன புரிஞ்சிக்கல ஆண்டவரே, என் சொந்த புருஷன் என்ன புரிஞ்சிக்கல, எவ்வளவு நாளைக்கு நான் இதை சகிப்பேன், எங்க வீட்டுக்காரர் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, எவ்வளவு நாளைக்கு நான் இந்த வேதனை அனுபவிப்பேன். சொந்தக்காரங்க பாக்குறாங்க, ஊருக்காரங்க பாக்குறாங்க, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யும் சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே நீர் இந்த பிரச்சனையை தீர்க்காமல் போனால் வேற யார் ஆண்டவரே தீர்க்க முடியும்? வந்திருக்கிறது என்ன நம்பி இவங்க வரல, என்ன நம்பி நிக்கல, உம்மை நம்பிதான் நின்னுக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்குது எல்லா ஆசீர்வாதமும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா அற்புதங்களும். உண்மை நம்பினவங்கள இதுவரைக்கும் நீர் கைவிட்டதே கிடையாது. நம்பி வந்தவங்க யாரும் இன்னைக்கு வெறுமையா போகவே கூடாது. தயவுசெய்து நீர் கிருபை செய்யும். ஒரு பெரிய அற்புதத்தை நீர் கட்டளையிடும். யார் யார் என்னென்ன வியாதிகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த வியாதிகள் நீங்கி போவதாக. கடன் தொல்லைகளினாலே வந்தவர்கள் அவருடைய கடன் நீங்குவதற்கு ஒரு மார்க்கத்தை நீர் காட்ட மாட்டீர்கள். எதிர்பார்க்கிறவர்களுக்கு நல்ல பதிலாக அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் மனதிற்கு கிருபை செய்யும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்கள் அவர்களுக்கு வெற்றிகரமாக கிருபை செய்யும். பல பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க சுவாமி. தெய்வமே யார் யார் எந்த காரியத்தை இப்போ மனதில் நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், இந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக மாற்றி செய்யும். அனுபவித்த ஏமாற்றங்கள் போதும், அனுபவித்த அவமானங்கள் போதும் ஆண்டவரே, அனுபவித்த வியாதிகள் போதும். வேலை இழந்தவர்களுக்கு திரும்பவும் வேலையை தாரும். இந்த வருஷமாவது வேலை கிடைக்கட்டும். பரீட்சை எழுந்தவர்களுக்கு நல்ல மார்க் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். அடிக்கடி நான் தோற்று போகிறேன், பரீட்சை சமயத்தில் எல்லாம் எனக்கு ஒரு வியாதி வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட வியாதி வரக்கூடாது. நான் விரும்புகிற படிப்பு எனக்கு கிடைக்கணும், விரும்புகிற சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கணும், விரும்புகிற சீட்டு கிடைக்கணும். தகப்பனிடத்துல பிள்ளைகள் கேட்பது போல கேட்கிறாங்களே, உதவி செய்ய ஆண்டவரே. உண்மை இல்லாமல் வேற யாருக்கு அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? சகல அற்புதங்களும் உங்களிடத்தில் இருக்கிறல்லவா, உதவி செய்யும். வானிலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன தெய்வமே, என்னை இல்லாமல் உங்களால் செய்யக்கூடாது என்று சொன்ன தெய்வமே, என் நாமத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன கர்த்தாவே, முறையிலே நான் இந்த எழுந்து நிற்கிற இந்த ஜனங்களுக்காக, இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருக்கரங்களை நீட்டி ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஈஸ்வரிய கட்டுகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சசுறு போராட்டத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய சேட்டைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வறுமையும் வேதனைகளையும்,
ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும், ஒவ்வொரு குடும்பத்தினர் அனுபவித்த தோல்விகளையும் அவையெல்லாம் மாற்றி வெற்றிகரமாக ஆக்கி தருவீராக. என் நாமத்திலே என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தெய்வமே, இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். சரீரத்திலும் அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றப்படுவதாக. எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ, இந்த நிமிஷம் முதல் அந்த வீட்டிற்கு சமாதானம். யார் குணப்படவில்லையோ, திருந்தவில்லையோ, இந்த நிமிஷம் முதல் யாரை நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் என்னை சந்திப்பீராக. அவர்கள் திருந்துவார்களாக. ஒருவேளை இருந்தாலும் சரி, அல்லது தூரத்தில் இருந்தாலும் சரி, சொன்னீரே நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று நீ சொன்னீர். ஆகவே தூரத்தில் இருக்கிற அவர்களை யார் எந்த காரியத்துக்காக நினைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய கரம் பெறுவதாக. எங்கிருந்தாலும் கரம் பெறுவதுமே, அந்த அற்புதத்தை செய்யுமே, அந்த அற்புதம் நடக்கட்டும். அங்கிருந்து நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கட்டும். அப்பொழுது நம்மளுடைய துதிக்க எங்களுக்கு ஒரு தருணத்தை தாரார். ஆசீர்வதியமானவரே, வந்து நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற தனித்தனியாய் கொடுவீராக. அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றிகரமாக மாறட்டும். இந்த நிமிஷம் முதல் அவர்களுக்கு பிரவேசிப்பீராக. வாக்கு மாறாத தெய்வம் நாங்கள் அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நிறைவேற்றும். ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொண்டு செல்லுகிற மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக, மற்றவர்கள் காணத்தக்க உங்களை பிரதிபலிக்கிற மக்களாக இந்த நிமிஷம் முதல் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலேயே அப்படியே நடக்கிறாங்க. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த கூட்டத்தை கூட்டினது நீர்தான், செய்தி கொடுத்தது நீர்தான், வசனம் கொடுத்தது நீர்தான், ரட்சிப்பு கொடுத்தது நீர்தான், சுகத்தை கொடுத்தது நீர்தான். துதி, கணம், மகிமை எல்லாவற்றையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிகழ்ச்சிகளையும் அருள் செய்த இறைவனுக்கு நன்றி. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்றும் என்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். சிறப்பாக